ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பாவ் பாஜி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாவ் பாஜியை நான் பாவ் பன் இல்லாமல் தான் பண்ணியிருக்கேன். இதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாவ் பாஜி பண்ணுறதுக்கு நம்ம அந்த பாஜி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம கடைசியாக சேர்ப்போம். ஆனால் உங்களுக்கு இப்போவே பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயத்தை வந்து நல்லா அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிங்கிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த பாஜிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த பாவ் பாஜி மசாலா சேர்த்தா சில்லி பவுடர், கரம் மசாலா எந்த மசாலாஸுமே சேர்க்க வேண்டாம். இது மட்டும் போதும். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக பாஜி பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் காய் சேர்க்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி கேரட், பீஸ் அப்புறம் பொட்டேட்டோ சேர்த்துருக்கேன். இந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த காய்கறி சேர்க்கணும்னு இஷ்டம் இருக்கோ அது கூட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், பீன்ஸ் அது கூட சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டம்தான். இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா மசிக்கணும். மசிச்சுட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூட நம்ம மசிச்சு வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி சேர்க்கணும். நான் வந்து இந்த காய்கறி வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கேன். இந்த பாஜிக்கு வந்து காய்கறிகள் எல்லாம் நல்லா மசிஞ்சு இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட பாஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ப்ரெட் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட பாஜி ரெடி. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அந்த பாவை வந்து டோஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு பாவ் பாஜி மசாலா சேர்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி ப்ரெட் சேர்க்க போகிறேன். அதனால் இந்த ப்ரெட்டை வந்து இதில் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து பாவ் பன் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்போ அதை வந்து இதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது மேலே கொஞ்சம் பட்டர் தடவி 2 பக்கமும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பாவ் பாஜி வந்து ரெடி. நான் வந்து டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வந்து இதில் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த பாஜியை வந்து வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சோண்டு குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயத்தை வந்து தூவிட்டு அப்புறம் பட்டர் மேலே வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட பாவ் பாஜி வந்து ரெடி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.